இன்னைக்கு நாம எந்த தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாட்டை ஸ்ரீ சக்கரத்தின் மூலம் வழிபடலாமா அப்படின்ற ஒரு பதிவு தான். இப்போ மேருக்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படின்றது ஒரு வீட்டுல என்ன தன்மையை உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னா, நிலவசியத்தை உயர்த்தி கொடுக்கும். அப்ப நிலவசியம் அப்படின்னா அது விவசாயத்தின் அடிப்படையிலும் நீங்கள் எடுத்துக்கலாம், வீடு வசீகரத்திற்குரிய அமைப்பிற்கும் நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் அல்லாது பாத்தீங்கன்னா, நிலத்திற்குள் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சுதான் காராக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், இதுல ஹையஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே எங்கன்னா நிலத்துக்குள்ளதான் இருக்கிறது. இந்த அத்துணை பலன்களையுமே தரக்கூடியது இந்த ஸ்ரீ சக்கரம். எந்த ஒரு மனிதர் கடன் இருக்கிற நேரத்துல கார உணவுகளையும் மசாலா உணவுகளையும் குறைத்து கொள்கிறாரோ, எந்த அளவுக்கு சாத்வீக உணவுகளை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணவுகள் எடுத்துக்கிறாரோ, அந்த அளவுக்கு அவருக்கு பண வரவு இருக்கும். ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கும் பொழுது முதல்ல நம்ம உடம்புல பாதிக்கப்படுவது அப்படின்றது இரைப்பை. பாடி டீஹைட்ரேஷன் லெவல் அதிகம் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு பண வரவில் பிரச்சனை. அடுத்து வருவதுதான் வயிற்றுங்க. வீட்டு வாசல்ல இந்த சந்திர ஒளியில இந்த பரிகாரத்தை வாசல்லே பண்ணி அந்த சந்திர ஒளியோடு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த விளக்க அணையாம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்ரீ சக்கரத்தை அப்படியே அகலாம எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு நம்ம திரும்ப ஒரு முறை தீபாராதனை காட்டும் பொழுது அவ்வளவு நிறைவான பலன்கள் இருக்கும். உங்க குடும்பத்துல அட்டகாசமான மாற்றம் இருக்கிறத கண் கூட பாப்பீங்க. ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. சித்தர் யுகம் இறை அடியார்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம எந்த தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாட்டை ஸ்ரீ சக்கரத்தின் மூலம் வழிபடலாமா அப்படின்ற ஒரு பதிவு தான். இப்போ மேருக்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது மேரு அப்படின்றது ஸ்ரீ சக்கரத்தினுடைய 3D வடிவம் தான். ஆனா அதுல அம்பிகையின் உயிரோட்டம் என்பது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா முறையாக ஸ்ரீ வித்தை, அதே போல திதி தெய்வங்களை நல்லா கவனித்து வழிபடுபவர்களுக்கு மட்டும் இந்த மேரு வழிபாடு அப்படின்றது தீட்சை வாங்கியவர்களுக்கு உகந்தது. நார்மலா நம்மளை போல கிரகஸ்த வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு மேரு வழிபாடை காட்டிலும் நீங்க ஸ்ரீ சக்கரத்தை வழிபடுவதுதான் சிறந்த பலனை கொடுக்கும். சரி, இந்த ஸ்ரீ சக்கர வழிபாட்டை நாம எந்த அளவிற்கு மேம்படுத்தினா நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவா ஸ்ரீ சக்கரம் அப்படின்னாலே அதற்கு அதிகமாக பேரு பெற்ற இடம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். ஏன்னா ஆதிசங்கரர் அம்பிகையினுடைய கோபத்தை தணித்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பசி பஞ்சம் பட்டினி நீங்க ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபித்த இடம் காஞ்சிபுரம் தான். இப்போ இந்த காஞ்சிபுரம் அப்படின்றது பஞ்சபூதத்துல எந்த தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா நில தத்துவத்தை குறிக்கும். இப்ப நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துலதான் ஏகம்பரநாதரினுடைய ஆலயம், நிலத்தத்துவத்திற்குரிய கோவில் இருக்கிறதையும் நீங்க பார்த்துப்பீங்க. இப்ப இந்த ஜோதிடத்துல நெருப்பு தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம்னு இருக்கு. இந்த நிலத்தத்துவத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அதிக நிலபுலன்களுடைய வசீகரத்தை பெற்று நிலத்திற்குள் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைரம் இந்த உடலை அதிகமாக சுகவாசியாக ஒரு மனிதன் வாழணும், அறிவை விருத்தி செய்து வாழணும் அப்படின்னா அவர் ஜாதகத்துல நிலத்தத்துவம் வலுவாக இருக்கணும். அப்போ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இருக்கிற 9 கிரகத்திலேயே அதிகப்படியாக உச்சமடைகிற கிரகம் நிலத்தத்துவ ராசிகள்ல தான் என்ன ஆகுதுன்னா உச்சமடைகிறது. அப்போ இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படின்றது ஒரு வீட்டுல என்ன தன்மையை உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னா நிலவசியத்தை உயர்த்தி கொடுக்கும். அப்ப நிலவசியம் அப்படின்னா அது விவசாயத்தின் அடிப்படையிலும் நீங்கள் எடுத்துக்கலாம், வீடு வசீகரத்திற்குரிய அமைப்பிற்கும் நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் அல்லாது பாத்தீங்கன்னா நிலத்திற்குள் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சுதான் காராக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், இதுல ஹையஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே எங்கன்னா நிலத்துக்குள்ளதான் இருக்கிறது. இந்த அத்துணை பலன்களையுமே தரக்கூடியது இந்த ஸ்ரீ சக்கரம். சௌந்தரிய லகரியில 22வது ஸ்லோகத்திற்குரிய எந்திரமாக ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது. இதனுடைய தலைப்பு என்ன சிவபெருமானே எழுதியிருக்கிறார் அப்படின்னா,
பசி பஞ்சம் பட்டினி நீங்க அப்படின்னு போட்டு அதற்குரிய ஸ்லோகத்தோடு ஸ்ரீ சக்கரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ஸ்ரீ சக்கரம் என்பது அத்துணை மானிட பிறப்புகளும் சுபமாக வழிபடக்கூடிய ஒன்று. அம்பிகையினுடைய அந்த ஸ்ரீ வித்தையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ரீ சக்கரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் எந்த தேவியை ஆவாகனம் செய்கிறோமோ அதற்கு தகுந்த பலனை அந்த ஸ்ரீ சக்கரம் நமக்கு தரும். அப்போ கிரகஸ்த வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஸ்ரீ சக்கரத்தில் நீங்க வாராகிக்கு பதிலாக, அதே போல் லலிதா திரிபுர சுந்தரிக்கு பதிலாக மகாலட்சுமியை எழுந்தருளல் செய்தால் தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் நம்மளுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய நிலையை அம்பிகை அருள்வாள். சரி, அப்ப ஸ்ரீ சக்கர வழிபாடு என்பது எந்த காலகட்டத்தில் வழிபட உகந்தது அப்படின்னா, பொதுவா சௌந்தரிய லகரியில 22, அப்போ 2னா சந்திரன், 2 பிளஸ் அப்படின்னு கூட்டினா 4. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை எங்க இருக்குன்னா ரிஷபத்துல தான் இருக்கு. இந்த சந்திரன் ராகு சேர்க்கை எப்ப செயல்படும்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமி காலகட்ட மாலை நேரத்தில். அப்போ அந்த சந்திரனுக்கு உரிய வடிவங்கள் எல்லாம் இந்த பூமியில் எப்படி இருக்கிறதோ அந்த பொருளை எல்லாம் ஒன்றாக குவிக்கின்ற பொழுது அந்த சந்திர தோஷத்தால் நமக்கு ஏற்பட்ட பசி பஞ்சம் நோய் அத்தனையும் தீரும் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன். இந்த உடலும் மனமும் கெட்டிருந்து இந்த பூமியில ஒரு மனிதன் எந்த வஸ்துக்களையும் அனுபவிக்கவே முடியாது. அந்த உடலையும் மனதையும் பலம் படுத்தும் பொருட்டு எங்க இருக்குன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்திலும் இந்த பூமியில இருக்கக்கூடிய இயற்கையிலேயே வெள்ளை நிற தாது பொருள்ல தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா பச்சை அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸ்ரீ சக்கரம் வெள்ளியில எடுத்துக்கோங்க. ஸ்ரீ சக்கரம் வெள்ளியில நாணயமாகவோ அல்லது எந்திரமாகவோ நம்மளுடைய கையோடைய அளவுக்கு வாங்கிட்டா போதுமானது. அதுக்கு அடுத்தபடியா 108 முத்துக்கள் அப்படின்றது அவசியமான ஒன்று. ஏன்னா முத்துக்கள் அப்படின்றது சந்திரனுடைய மறுபரிணாம வடிவம். அப்போ 108 முத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. முத்துக்கள் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மல்லிகை பூ, அதாவது அடுக்கு மல்லின்னு பெரிய பெரிய மல்லியா இருக்கும், கிட்டத்தட்ட முத்துக்களுக்கு ஈக்குவலா நல்லா குண்டு குண்டா இருக்கும். அந்த மாதிரி குண்டு மல்லி என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முத்துக்கள் இல்லாதவர்கள் எளிமையாக வழிபட இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு வாழை இலையில் பச்சை அரிசியை நாம நிரப்புறோம். அதன் மேல் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து அந்த வாசனை திரவியங்கள்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து 5 முக தீபம் 2 பக்கமும் ஸ்ரீ சக்கரத்திற்கு வலது பக்கமும் இடது பக்கமும் 5 முக குத்து விளக்கு ஏற்றி நாம அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடியதற்காக வைத்திருக்கிறது 108 முத்துக்கள். அப்படி இல்லைன்னா 108 அடுக்கு மல்லி இதழ்கள். அடுக்கு மல்லியும் கிடைக்கல அப்படின்னா நீங்க சாதாரண மல்லியை கூட என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். ஆனா மல்லிகை பூ அப்படின்றது மஸ்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதற்கு நெய்வேத்தியமாக நம்ம என்ன எடுத்துக்கணும், பால் சம்பந்தப்பட்ட பொருள், ஆவியில் வேக வைத்த பொருள். ஏன்னா லட்சுமி வழிபாட்டுல செவ்வாய் காரகத்துவமே வரக்கூடாது. அப்ப செவ்வாய் காரகத்துவம் அப்படின்னா என்னன்னா மசாலா ஐட்டம், காரமான உணவுகள், இது போன்ற ஸ்பைசியஸ்க்கு என்ன கிடையாதுன்னா மகாலட்சுமி வழிபாட்டில் அனுமதி இல்லை. அப்போ என்னன்னா பால் பாயாசம் எடுத்துக்கலாம். அவல்ல தேங்காய் துருவல், அவல் நல்லா ஊற வச்சு அதுல தேங்காய் துருவல் போட்டு வெல்லம் கலந்து ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு நைவேத்தியமாக என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இடியாப்பம் இட்லி எடுத்துக்கலாம். இது எல்லாம் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான உணவுகள். சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு. குழந்தை இருக்கிற இடம் எப்போதுமே நிறைவாக இருக்கும். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தைக்கு எப்போதுமே காரம் கொடுக்க மாட்டோம், மசாலா கொடுக்க மாட்டோம். அதே போலதான் மகாலட்சுமி வழிபாடு. எந்த ஒரு மனிதர் கடன் இருக்கிற நேரத்துல கார உணவுகளையும் மசாலா உணவுகளையும் குறைத்து கொள்கிறாரோ, எந்த அளவுக்கு சாத்வீக உணவுகளை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணவுகள் எடுத்துக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு பண வரவு இருக்கும். ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கும் பொழுது முதல்ல நம்ம உடம்புல பாதிக்கப்படுவது அப்படின்றது இரைப்பை. பாடி டீஹைட்ரேஷன் லெவல் அதிகம் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு பண வரவில் பிரச்சனை. அடுத்து வருவதுதான் வயிற்றுப்புண். அதற்கு அடுத்து வருவதுதான் பாத்தீங்கன்னா மலத்துவாரத்துல நிறைய புண்கள் ஏற்பட்டு மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது எல்லாமே ஒரு மனிதன் இந்த பூமி வாழ்க்கைய சரியா வாழுறதுக்கு தகுதி இல்லாத நிலையில் தசாபுத்தியில இருக்கிறாருன்றதனுடைய அடையாளங்கள். இவருக்கு தான் பணப்பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், இல்வாழ்வுல நிறைய கோளாறுகள் இருக்கும். இப்போ இதுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தேங்காய் பால் சாப்பிடுங்க சரியாகும்னு சொல்லுவாங்க. அப்ப செவ்வாய் என்பது ரத்தம் புண் என்றால் அதை நிவாரணப்படுத்துவது யார் என்றால் சந்திரன். ஏன்னா சந்திரன் வலுக்கக்கூடிய கடகராசியில் செவ்வாய் நீச்சமாகிறத கண் கூட நீங்க பார்க்கலாம். அப்ப கடன் நீச்ச
வெளிச்சமாகணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும், காரத்தை குறைச்சிடணும், மசாலாவை குறைச்சிடணும், வயிற்று புண்ணையும் மலச்சிக்கலையும் சரி பண்ண மாதிரியான உணவுகள் நீங்க எடுத்துக்கிட்டாலே பண வரவும் கெட்ட தசாபுத்தி காலகட்டத்தை நீங்க சூப்பரா ஓவர் கம் பண்றத கண்கூடா பார்ப்பீங்க. அதனுடைய அடிப்படையில தான் இந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம என்ன சொல்றோம்னா வழிபாடாகவும் வைக்க சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட நெய்வேத்தியத்தை வச்சுட்டு அம்பாளுக்குரிய மூல மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஓம் மகாதேவியச வித்மகே விஷ்ணு பத்னியஸ்ய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத்னு சொல்லலாம், அல்லது தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீ நம அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா ஓம் ஸ்ரீயை நம அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 மந்திரத்துல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை தாராளமா நீங்க எடுத்து பண்ணலாம். இப்போ நாம ஒவ்வொரு முத்துக்களாக எடுத்து நாம என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளி கிண்ணமோ அல்லது பித்தளை கிண்ணமோ வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த முத்துக்களை அந்த கிண்ணத்தில் போடும் பொழுது அந்த முத்தினுடைய சத்தம் நமக்கு பணவரவை அந்த அதிர்வு கொடுக்கும். அதனால முத்துக்கள் மேல் போட, அதாவது கிண்ணத்தின் மேல் போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீ சக்கரத்தை சுத்தி அந்த அரிசியின் மேல் ஒவ்வொன்றாக வைக்கலாம். அதே போல மல்லிகை பூவை நீங்க நேரடியாக அர்ச்சனைக்கு தூவலாம். இப்படி 108 முறை சொல்லி இந்த 108 முத்துக்களாலோ அல்லது மல்லிகை பூவாலோ அர்ச்சித்து முடித்ததற்கு பிறகு தூப தீப நெய்வேத்தியம் பண்ணும்போது பர்ஃபெக்டான ரிசல்ட் சூப்பரா இருக்கும். இது இன்னும் ஒரு படி போயிட்டு அட்டகாசமான பலன் கொடுக்கணும் வீட்டுல அப்படின்னா, உங்க வீட்டு வாசல்ல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, உங்க வீட்டுல, ஏன்னா வாசல்ல பண்றதுதான் நல்லது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவான வீடு, அதுல மொட்டை மாடியில பண்ணும் பொழுது பலன்கள் மாறுபடும். தனித்த காம்பவுண்ட்ல இருக்கவங்க வீட்டு வாசல்ல இந்த சந்திர ஒளியில இந்த பரிகாரத்தை வாசல்லே பண்ணி அந்த சந்திர ஒளியோடு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த விளக்க அணையாம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்ரீ சக்கரத்தை அப்படியே அகலாம எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு நம்ம திரும்ப ஒரு முறை தீபாராதனை காட்டும் பொழுது அவ்வளவு நிறைவான பலன்கள் இருக்கும். உங்க குடும்பத்துல அட்டகாசமான மாற்றம் இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க. எவ்ரி பௌர்ணமி பண்ண உங்க வீட்டுல டெவலப்மெண்ட் மட்டும்தான் உறுதியா இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க. சோ இந்த முறையை நீங்க கரெக்டா ஒவ்வொரு பௌர்ணமி நிலவொளி, அப்படி நிலவொளியில வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டுல பூஜை அறை அல்லது வரவேற்பறையில பண்ணலாம். குறிப்பிட்டு பூஜை அறைக்கு பின்பக்கம் கழிவறை இருப்பவர்கள் தயவு செய்து இதை பூஜை அறையில் மேற்கொள்ள வேண்டாம். உங்க வீட்டுடைய வரவேற்பறையினுடைய மேற்கு மத்திம பகுதியில் வைத்து இதை வழிபடுவது சிறப்பு. ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்த நெய்வேத்தியத்தெல்லாம் என்ன பண்ணலாம்? மகாலட்சுமி வழிபாடு என்பது, பணம் என்பது சுயநலத்திற்கானது. அதனாலதான் மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள பார்த்தோம். அறிவு என்பது பொதுநலத்திற்கானது. சரஸ்வதியை வீட்டுக்கு வெளியே பார்த்து வைப்பாங்க. அப்போ இந்த நெய்வேத்தியத்தை நம்ம குடும்ப நபர்கள் மட்டும் நிறைவாக உண்ணும் பொழுது அந்த அருள் நம்ம உடம்புல எல்லா விதத்திலும் நிறைவடைகிறது. இதன் மூலம் லக்ஷ்மியினுடைய பரிபூரணமான அருளும் கிடைக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இதை மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் சந்திர பலம் இருந்தா வெற்றி கொள்ளலாம். அந்த சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி. சோ மகாலட்சுமி வழிபாடு என்ன தருகிறதோ இல்லையோ மன தெளிவை தருகிறது. அந்த மன தெளிவு இருந்தா எப்பேற்பட்ட கிரக தோஷத்தையும் உங்களால வெல்ல முடியும். அடிப்படையை விட்டுட்டு எல்லா இடத்திலும் தேடி அலையாதீர்கள். இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடமெல்லாம் தேடி அலையறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை அடிப்படையா செஞ்சு பாருங்க. சந்திர தோஷம் நீங்கும், கிரக தசாபுத்தி கெடுபலன் நீங்கும், வீட்டில் நன்மை கிடைக்கும். மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.